ஃப்ரெண்ட்ஸ், இது சினிமா பிளாட்ஃபார்ம் வழங்கும் ஆனஸ்ட் ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம ஆனஸ்ட் ரிவ்யூல பார்க்க போற திரைப்படம் உரு. உரு படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கலையரசன் ஒரு எழுத்தாளராக காமிக்கிறாங்க. அவர் நிறைய கதைகள்லாம் எழுதுறாரு. அந்த கதைகளை எல்லாருமே ஆரம்பத்தில் பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நீ எழுதுகிற கதை நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லவும் அவருக்கு பயங்கர கடுப்பாயிடுது. சரி, எப்படியாவது நான் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேகமலை அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு அவர் போறாரு. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அவருக்கும் தன்ஷிகாவுக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுது. சரி, தன்ஷிகா சொல்றாங்க, நீ எப்போதான் சந்தோஷமா குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட போற, இரு நான் ஒரு கதையை எழுதிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போறாரு. அங்க அவருடைய ஃப்ரெண்டோட பங்களால தங்குறாரு. அந்த பங்களாவுக்கு ஒரு பெண்மணி சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. அவங்க கிட்ட கேட்குறாரு, ஏதாவது அமைதியான பகுதி இருந்தா சொல்லுமா, நான் கதை எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெண்மணியும் கழுகுப்பாறை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு இவர் இங்க போறாரு. போயிட்டு கதை எழுத ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ளேயே யாரோ அவரை ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு ஃபீல் அவருக்கு வருது. மறதியா தன்னோட மொபைல் ஃபோனை அங்கேயே போட்டுட்டு போயிடுறாரு. பார்த்தா இங்க கார் பஞ்சர். எப்படிடா போகிறது அப்படின்னு யோசிக்கிறாரு. அந்த பகுதியில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக மைம் கோபி இருக்கார். அவர் அந்த வழியாக வராரு. நானே ஒன்று ட்ராப் பண்ணிடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ராப் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனை தொலைச்சிடுறாருல. ஸோ தன்ஷிகா ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறாங்க. தன்னோட கணவருக்கு ஏதாவது ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோடு அங்கே வராங்க. ஐயோ, எனக்கு இந்த இடத்த பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குது, நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இவரும் ஓகே திங்ஸ்லாம் பேக் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லுவோம். திடீர்னு அவருக்கு ஞாபகம் வருது, ஐயோ மொபைல் ஃபோனை விட்டேனே, அங்கே தானே முக்கியமான கான்டாக்ட் இருக்கு, இரு நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கலையரசன் கிளம்பி போறாரு. கிளம்பி போகும்போது அங்க ஒரு சைக்கோ கில்லர். அந்த சைக்கோ கில்லர் கையில் வினோதமான ஒரு ஆயுதம் இருக்குது. அதனால் நம்ம கலையரசனை போட்டு தள்ளிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணால் இங்கே தன்ஷிகா தனியாக அந்த பங்களாவில் இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு கர்ப்பிணி பொம்பளை வராங்க. இந்த மாதிரி நீ இருக்கிற இடத்துல டவர் இருக்காது, உனக்கு எமர்ஜென்சியாக ஏதாவது ஃபோன் கால் பண்ணோன்னா என் வீட்டுக்கு வா, நான் பக்கத்தில் தான் இருக்கேன், காஃபி டீ ஏதாவது சாப்பிட்ணுன்னா கூட நீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புறப்பட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்னடா அது இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் நம்மளுடைய கணவரை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா நம்ம போய் மயம்கோபி கிட்ட கேட்போம் அப்படின்னு அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட கேட்கறதுக்கு நம்ம தன்ஷிகா கிளம்பி போகிறாங்க. வழியில் ஒரு கேரக்டர் லிஃப்ட் கேட்குது. அந்த கேரக்டருக்கு நம்ம தன்ஷிகா லிஃப்ட் கொடுக்குறாங்க. அப்படியே தன்னோட அண்ணனுக்கும் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அப்புறம் மயம்கோபியை பார்த்ததும் அந்த கேரக்டர் கிளம்பி போயிடுது. சரி, ஏற்கனவே அவங்க அண்ணன்ட்ட அவங்க பேசியிருக்காங்க. மயம்கோபி சொல்கிறாரு, எப்படியாவது வந்துடுவார், கவலைப்படாத. சரி, நம்ம தன்ஷிகா ரிட்டர்ன் நம்ம பங்களாவுக்கு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கோ கில்லர் பங்களாவுக்கு வந்துடுறாரு. வந்துட்டு ஒரு ஃபோனை மட்டும் கதவு கடியில் தள்ளுறாரு. என்னடா அது வாய்ஸ் மெசேஜ் அப்படின்னு பார்த்தா, இன்னும் 5 மணி நேரத்தில் நான் உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு கொலை மிரட்டல் வாய்ஸ் மெசேஜ் மூலமாக அந்த ஃபோனில் இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கர்ப்பிணி பொம்பளை கதவை தட்டுறாங்க. அவங்களையும் நம்ம சைக்கோ கில்லர் போட்டு தள்ளிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம தன்ஷிகா ஏற்கனவே ஒரு கேரக்டருக்கு லிஃப்ட் கொடுத்தாங்கல்ல, அந்த கேரக்டரையும் மரத்துலேருந்து தொங்க விட்டு கொலை பண்ணிடுறாரு நம்ம சைக்கோ கில்லர். சரி, எப்படிடா தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பதட்டத்தோட தன்ஷிகா இங்கேயும் அங்கேயும் ஓட, அப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்னியிலேருந்து ஒரு பார்சல் மட்டும் விழுது. அந்த பார்சலை திறந்து பார்த்தா நம்ம கலையரசன். ஐயோ வா வா தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலையரசன் ரொம்ப டென்ஷனோட சொல்லவும், நம்ம தன்ஷிகா ஆமாம் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலையரசனை மட்டும் ஜன்னல் வழியாக வெளியில் தூக்கி போட்டுறாங்க. கடைசியில் பார்த்தா பல விஷயங்களெல்லாம் வச்சு அந்த சைக்கோ கில்லரை நீ தான் அப்படின்ற ஒரு முடிவு போகிறாங்க நம்ம தன்ஷிகா. இதில் என்ன படத்துடைய ட்விஸ்டே ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஏற்கனவே அவங்க ஃபோன் பண்ணி தன்னுடைய அண்ணனை தன்ஷிகா வர வச்சுருப்பாங்க. அண்ணனுக்கும் கலையரசனுக்கும் ஏகப்பட்ட சண்டைலாம் நடந்து அண்ணனையும் கலையரசன் போட்டு தள்ளியிருப்பார். அப்புறம் தப்பிச்சு ஓடலாம் அப்படின்னு சொல்லவும் அந்த கர்ப்பிணி பொம்பளையோட வீட்டுக்கு போனால் எப்படியாவது மொபைல் சிக்னல் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தன்ஷிகா போவாங்க. பார்த்தா அவங்களோட மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிருக்கும். ஆனால் ஜன்னல் வழியாக பார்க்கும்போது டிவி மட்டும் ஓடிட்டு இருக்கும். ஒருத்தனோட தலையை வெட்டி கையில் வச்சுட்டு இருப்பாரு நம்ம கலையரசன். அப்புறம் மயம்கோபி அந்த வழியாக வரவும், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு தன்ஷிகா கதற, மயம்கோபி இரு உள்ளே என்ன நடக்குது நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் போவார். போயிட்டு வெளியில் வருவார். அதுக்கப்புறம் நம்ம தன்ஷிகா இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, மயம்கோபி தன்ஷிகாவை காப்பாற்றினாரா இல்லையா, உண்மையான சைக்கோ கில்லர் யார், எதனால் கலையரசன் எழுத்தாளராக இருந்து திடீர்னு சைக்கோ கில்லராக மாறினார், இப்படிப்பட்ட ஏகப்பட்ட கேள்விகளுக்கு ரொம்ப த்ரில்லிங்காக ஒரு ட்விஸ்ட் மூலமாக பதில் சொல்லியிருக்காரு நம்ம டைரக்டர். ஒரே நேரத்தில் எல்லார மாதிரியும் இருக்கணும்னா அது ஒரு எழுத்தாளனால மட்டும்தான் முடியும். இந்த எழுத்து ஆர்ட் இதெல்லாம் விட்டுட்டு நீ படிச்ச படிப்புக்கு வேலையை தேடு. ஒரு செம்ம த்ரில்லர் சப்ஜெக்ட் மாட்டிருக்கு. ட்ரெண்ட் மாறாத ஒரே எமோஷன் பயம்.
இப்போ உரு படத்துடைய ப்ளஸ் அண்ட் மைனஸை நம்ம அனலைஸ் பண்ணி ஆகணுங்க. ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட் படத்துக்கு இணையான ஒரு ஸ்க்ரீன் பிளேயை தேர்ந்தெடுத்து ரொம்ப அற்புதமாக கொடுத்த நம்ம டேரக்டரை நம்ம பாராட்டியே ஆகணும். அதுக்கு தகுந்த மாதிரி மேக்கிங், கேரக்டரைசேஷன் எல்லாருமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா கலையரசன், தன்ஷிகா 2 பேருமே போட்டு நடிச்சிருக்காங்க. ஆனாலுமே வந்து தன்ஷிகாவுடைய அந்த ஒரு ஆக்டிங்காக இருக்கட்டும், அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த கேரக்டருக்கு ஒன்றி போய் ரொம்ப அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்துடைய ஜானர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க த்ரில்லர் ஜானர். த்ரில்லர் ஜானர் அப்படின்னு வரும்போது டெக்னிக்கல் டீம் சப்போர்ட் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா கேமராவாக இருக்கட்டும், ஆர்ஆராக இருக்கட்டும், அவங்களுடைய வேலைகளை நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க. அதுவும் ஆர்ஆர்லாம் வந்து சில கட்டத்தில் வந்து ரொம்ப அது கேட்கும் போதே வந்து பயமாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ஆர்ஆர் வந்து கச்சிதமாக அந்த சீனுக்கு என்ன தேவையோ அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு நம்ம மியூசிக் கம்போசர். இப்போது இந்த படத்தில் இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட் என்ன? நான் ஏற்கனவே சொன்னேன், ஹாலிவுட் படத்துக்கு இணையான ஸ்க்ரீன் பிளே. அப்படி இருக்கும்போது எல்லா விஷயங்களையும் டைரக்டர் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒரு படத்தில் முக்கியமான கட்டங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் மற்றும் கிளைமேக்ஸ். ஸோ இந்த படத்துடைய நாட்டுக்கு தகுந்த மாதிரி கிளைமேக்ஸ் நார்மலாகவே முடிச்சிருந்தா நிச்சயமாக உரு படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படமாக இருந்திருக்கும். பட் இருந்தாலுமே ஏன் டைரக்டர் இப்படிப்பட்ட ஒரு கிளைமேக்ஸை சூஸ் பண்ணார்னே தெரியல. ஏன்னா அதுவே வந்து படத்துக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸாகவே இருந்தது. ஸோ இந்த கிளைமேக்ஸில் மட்டும் டைரக்டர் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தா நிச்சயம் அவருடைய கெரியர் கிராஃப்ல இது ஒரு தரமான படமா இருந்திருக்கும். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம உரு படத்துக்கு கிடைச்சிருக்கிற ஸ்கோர் ரிவ்யூ இதோ. நிச்சயமாக நம்ம சினிமா பிளாட்ஃபார்ம் வழங்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளும் உண்மையான நிகழ்ச்சிகளாக இருக்கிறதுனால உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க.